வணக்கம் நேர்களே. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அதை பற்றி எனக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட் சாமானிய மக்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய சமையலுக்கு வாங்கக்கூடிய ஆயில் முதற்கொண்டு எல்லாத்துடைய விலையும் அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த ரூபாய் மதிப்பு சரிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் இது சரியுது, இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால சாமானிய மக்களுக்கு வேற என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தான் சார். இப்போ ருப்பி வேல்யூ வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பல வாட்டி ஒரு 100 ரூபாய் வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறத நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க. இப்போ 90 ரூபாய் அப்படிங்கிறத கிராஸ் ஆயிடுச்சு. பின்ன 2.5% மார்க்கப் இல்லாமல் எவன் கொடுக்குறான் அவனுக்கு? அப்போ ஒரு டாலரோட மதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு 90.58 இல்லை 90 பாயிண்ட் சம்திங் கிடையாது. நான் போய் வாங்கணும்னா 93 ரூபா 94 ரூபா வரைக்கும். நீ போய் பேங்க்கில் வாங்கிப்பாரு 93 ரூபா கேட்போம். அதான் நான் சொல்கிறேன்ல, சட்டம் நிச்சயம் 120 லட்சியம். ஓ, லட்சியம் 120 இருக்கு. நாம இப்பதான் 90 கிட்ட வந்திருக்கோம். 120 லட்சியம் சட்டம் நிச்சயம். சரி, இப்போ இந்த டாலர் மதிப்பு உயர்ந்துகிட்டு இருக்கு, இல்ல ரூபாயுடைய மதிப்புங்கிறது சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்திய ரூபாய் தொடர்பாக மட்டும்தான் இருக்கா, இல்ல மற்ற கரன்சிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அதே மாதிரி இப்போ ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது வந்து இங்க நடக்கக்கூடிய அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டாலருடைய அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? மற்ற கண்ட்ரியோட கரன்சிஸ் கூட இந்தியா மட்டும்தான் தொடர் விடுது. தட் இஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இறங்குது. நீங்கள் பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து டாலர் அகேன்ஸ்டாக கெயின் ஆகிருக்கு. நீங்கள் பெரிய நாட்டில் இந்தியா மட்டும்தானே ப்ராப்ளம் இருக்குது. ஏன் இந்தியா மட்டும் ப்ராப்ளம்? நீங்கள் வேணால் பாகிஸ்தானை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், பங்களாதேஷை பார்த்து அதை விட நம்ம நல்லா இருக்கும். அதோட நம்ம நல்லா இருக்கோம். நீங்கள் மற்ற எந்த யூரோப்பு, இங்கிலாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமை மோசமாக இருக்குது. நீங்கள் வெறும் டாலரோட மட்டும் 6% விழுந்திருக்கு. ஓவரால் 4.25% விழுந்திருக்கு. யூரோக்கு அகேன்ஸ்டாக 16% விழுந்திருக்கு. சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இதை பற்றி அரசாங்கமோ நிதியமைச்சரோ என்ன சொல்கிறாங்க? பல காரணம் இருக்குது. அவங்க உண்மையை பேச மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் உங்களுக்கு C- நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குற கணக்கு வழக்கு சரியில்லை, நீங்கள் போடுற பொருளாதார கணக்கெல்லாம் தப்பு. மன்மோகன் சிங் காலத்தில் ஏல இருந்ததை நீ சி கொண்டு வந்துட்ட. டீனா ஃபெயில். C- 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிருக்கீங்கன்னு நான் சொல்லலை, IMF சொல்லுது. நீங்கள் ஜிடிபி கணக்கு போடுறது, நீங்கள் நாட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் இஷ்டத்துக்கு உங்கள் கனவு மாதிரி நீங்களா கணக்கு புஸ்தகம் எழுதியிருக்கீங்கன்னு IMF சொல்லுது. ஸோ IMF இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கு இந்திய அரசாங்கம் எந்த ஒரு மறுப்போ பதிலோ சொல்லலை. அதை நாங்கள் பற்றியே பேச மாட்டோம். நாங்கள் வந்தே மாத்திரம் பற்றி தானே பேசுவோம். வந்தே மாத்திரம் இன்றைக்கி எழுதினோமா, 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினோமா? டாகூர்னால் யாருக்காவது இங்கே தெரியுமா? டாகூர் எழுதினாரா? பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் எழுதினாரா? நேரு 1908 நேரு என்ன பண்ணார்? அதுதானே இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி ரூபாய் இறங்குது, விலைவாசி கேட்டால் RBI சொல்கிறான் விலைவாசியே ஏறலங்கிறான். நேற்று காலத்தால் பேப்பரில் பார்த்தா போன நவம்பருக்கும் இந்த நவம்பருக்கும் 0.71% தான் விலை ஏறி இருக்குங்கிறான். போன வருஷம் இதே மாதம் 100 ரூபா செலவு பண்ணி கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபா 70 பைசாவில் அதே பொருள் கிடைக்குங்கிறான். பருப்பு விலை ஏறலை, முட்டை விலை ஏறலை, கோழி விலை ஏறலை, மட்டன் விலை ஏறலை, உங்கள் எண்ணெய் வகைரா விலை ஏறலை, அரிசி விலை ஏறலை, ஒன்றும் ஏறலை. நீங்களாக கனவுல கண்டுறீங்க, விலைவாசி தான் ஏறவே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிதியமைச்சரும் சொல்கிறாங்க. அதாவது ருப்பி டிப்ரிஷியேட் ஆகலை, டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்களும் அதான் உலகமே முன்னாடி போகுது, நம்ம பின்னாடி போகிறோம். அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து 4th கியரில் போட்டு டாப் கியரில் போட்டு வண்டி முன்னாடி போகுது, நம்ம ரிவர்ஸ் கியரில் போட்டு பின்னாடி போயிட்டுருக்கோம். ஏன்னா ரிவர்ஸ் கியரும் வேலை செய்தான்னு பார்க்கணும்ல. நீங்கள் சும்மா டாப் கியரை மட்டும் செக் பண்ணிடுங்க. எப்படி நீங்கள் ரிவர்ஸ் கியர் செக் பண்ணலாமா வேணாமா? இப்போ நீ என்ன கேளு, இது இந்த பில்டிங் கோவிலா மசூதியான்னு கேளு. அதுதான் முக்கியம். இப்போ அதான் நாட்டுக்கு முக்கியம். இந்த மசூதிக்குள்ளே சிவன் இருந்தாரே, இந்த மசூதிக்குள்ள கிருஷ்ணர் விளையாண்டாரு, கிருஷ்ணர் விளையாடினாரா, இதுதான் இம்பார்ட்டன்ட். பரங்கிமலையில் ஒரு இது இருக்கே சார், அது வந்து பெருமாள் கோவிலாக இருந்ததுன்னா சார் இப்படி ஒவ்வொரு கோவிலையும் பள்ளிவாசலையும் நம்ம தோண்ட ஆரம்பிச்சோம்னா நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் வரும் போல். இதில் என்ன தெரியுமா, நம்மளோட இப்போ நடக்கிற இதில் இந்த MSME இந்த சிறு தொழில் செய்கிறவன், நடுத்தர தொழில் செய்யலாம், அவன் தான் ஒழியட்டும்.
நாட்டில் 7 பேர் நல்லா இருந்தால் போதும். A1 to A7 அவங்க நல்லா இருக்கணும். அப்பப்போ டொனேஷன் கொடுக்கணும் பார்ட்டிக்கு. டொனேஷன் கொடுத்தா கொசூரில் ஏதாவது கொடுப்போம். இப்போ வந்து டாடா குடும்பத்தையே கொடுக்க வச்சிட்டோம் நாங்கள். வயிற்றில் 758 கோடி ரூபா கொடுத்ததா ஸ்க்ரோல் பத்திரிக்கை சொல்லுது. அவன் சொல்லிட்டான் கருப்புலாம் கொடுக்க முடியாது, வெள்ளையில் கொடுப்பேன்னு செக்கில் செட்டில் பண்ணிட்டான். சரி, செக்கில் செட்டில் பண்ண அப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு 40,000 டேக்ஸு தள்ளுபடி. எப்படின்னா 40,000 கோடி டேக்ஸ் தள்ளுபடி. ட்ரஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரத்தன் டாட்டா தம்பிக்கு போனுங்கிற மாதிரி ட்ரஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. சந்தோஷமானு கேட்டார் யார் சொன்னாங்க, யாரோ ஒருத்தரை சந்தோஷமானு கேட்டார். எல்லாம் பண்ணிட்டீங்க, அந்த இண்டிகோ ரொம்ப படுத்துகிறான், அந்த ரெகுலேஷனை 2 வருஷம் போடாமல் இருக்கீங்க, அந்த ரெகுலேஷனை போட்டு கொஞ்சம் அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுங்கண்ணே. சரி முதலாளின்னு வச்சுட்டு ரெகுலேஷன் பாஸ் பண்ணாங்க. ஏர்போர்ட்டில் அவன் தண்ணி இல்லாமல் இல்லை 4 நாள் காஞ்சு இண்டிகோவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு காட்டிட்டாங்க. அப்படின்னு நான் சொல்லலை. டொனேஷன் கொடுத்து 2 வாரம் கழிச்சு அது நடந்தது. 700 கோடி கொடுத்தாரு தலைவர். 2 வாரம் கழிச்சு இது நடந்தது. பல வேலைகள் நடந்தது. டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு டிஸ்கவுண்ட் 44,000 கோடி தள்ளுபடி கிடச்சிது. ட்ரஸ்ட் ரூலெல்லாம் மாற்றிட்டாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ட்ரஸ்ட் ரூலெல்லாம் மாற்றி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. இதனால் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இது நடக்கிறச்சே இது நடந்தது. இந்த இண்டிகோக்காரன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணான், அதான் 2 வாரத்துக்கு பாட்டம் காட்டிட்டான்ல. 1 ரூபா விழுந்தால் அவனுக்கு 900 கோடி நஷ்டம். வீடு முக்கியமாக கோவில் முக்கியமாக? முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சிட்டியா? இந்தியாவில் தானே முக்கால்வாசி பிஸ்னஸ் இருக்குது. நீ யாரோட கட்டி பிடிச்ச நீ? என் மைலன் பிடுங்காது. 61 வாட்டி சொல்லிட்டார் நான் தான் முடித்தேன்னு. முதலாளிங்களுக்கு இந்த ஆட்சியில் எப்போதும் லாபம்தான். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.